அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இப்போ வெக்டர் அல்ஜிப்ரால சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதாவது 2 வெக்டர் இருந்தால் அதை எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுறது, கிராஸ் ப்ராடக்ட் எப்படி எடுக்கிறது, டாட் ப்ராடக்ட் எப்படி எடுக்கிறது, டைரக்ஷன் கொசைன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஒன்றுத்துக்கும் தேவைப்படுற ஃபார்முலாஸு, இப்போ கிராஸ் ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போன வீடியோவில் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஏன்னா அதில் சொன்னது நான் திருப்பி இதில் சொல்லினேன்னா வீடியோ கொஞ்சம் ரொம்ப பெருசாக போயிடும். அதனால் அதை பார்த்துட்டு இதுக்கு வாங்க, உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக புரியும். அப்போ தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த 2 வெக்டர் வச்சு எல்லாத்தையும் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். இந்த 2 வெக்டர், இந்த ஏங்கிற வெக்டர் பிங்கிற வெக்டரை மட்டும் வச்சு அடிஷன் எப்படி பண்ணுறது, சப்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுறது, ரெண்டுத்துக்கும் எப்படி டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட்ல எடுக்கிறது, இந்த ஒன்றுத்துக்கும் டைரக்ஷன் கொசைன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுலாம் இதில் பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் நான் ஏ வெக்டரை -4i + 2j + 3kன்னு எழுதியிருக்கேன். இன்னொரு வெக்டர் எடுத்திருக்கேன் பி வெக்டர்னு, அதை 3i + 7j - 8kன்னு சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இது என்ன வேணா இருக்கலாம், எக்ஸாம்பிளுக்கு இந்த 2 எடுத்திருக்கேன். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் அப்படிங்கன்னா இந்த ijkன்னு இருக்கிற ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரிக்கணும். அதாச்சு காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதுனா கொஞ்சம் வசதியாக இருக்கும். அந்த காம்போனன்ட்ஸ் அர்த்தம் அப்படின்னா என்னென்னா, இந்த ஐஜேகே கூட சேர்ந்து வர்றதுக்கு பேர் தான் காம்பனன்ட்ஸு. ஸோ இந்த வெக்டர் பார்த்தீங்கன்னா இந்த -4ங்கிறது எக்ஸ் காம்பனண்ட், இந்த 2ங்கிறது ஒய் காம்பனண்ட், 3ங்கிறது z காம்பனண்ட். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த bxங்கிறது பியோடைய எக்ஸ் காம்பனண்ட், byங்கிறது பியோடைய ஒய் காம்பனண்ட், -8ன்றது இந்த bz எடுத்து இந்த பி விக்டரியோடைய z காம்பனண்ட். ஸோ இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கிங்க முதல்ல. அப்போ உங்களுக்கு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ a + b அடிஷன் முதல்ல பண்ணுவோம். ஸோ அடிஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. a + b எழுதுறேன் அப்படின்னா ஓனத்தோடைய எக்ஸ் காம்பனண்ட்டை ஆட் பண்ணி பக்கத்தில் ஒரு ஐ சேர்த்துக்கணும். சரிங்களா? ஸோ ax + bx ரெண்டு ஆட் பண்ணுங்க. அதாச்சும் axங்கிறது -4, bxங்கிறது 3 சேர்த்து ஆட் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஐ ப்ளஸ் இந்த y காம்பனண்ட்டும் பியோட y காம்பனண்ட்டும் ஆட் பண்ணுங்க. அதாவது 2வும் 7ம் 2 + 7j ப்ளஸ் அப்புறம் ஃபைனலாக z காம்பனண்ட் ரெண்டு ஆட் பண்ணுங்க, azயும் bzயும். ஸோ 3 - 8 3 - 8 k. ஸோ இதை ஒன்று தனித்தனியாக கூட்டினா எனக்கு -1i + 9j அப்புறம் -5k. ஓகே, அதே போல் a - b பண்ணுறேன்னா ஒன்றையும் தனித்தனியாக வச்சு சப்ட்ராக்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ -4யும் 3யும் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ -4 -3i + 2 -7 -7j + 3 -8. ஏன்னா -8ங்கிறது ஏற்கனவே இருக்குது, நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணுறதுனால இன்னொரு மைனஸை சேர்த்துக்கணும். ஸோ -8 ஓகே, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் கூட்டி சேட் பண்ணிங்கன்னா -7i -5j + 11kன்னு வரும். இதுதான் உங்களுக்கு a + bயும் a - bயும். அடுத்தது நம்ம மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஏன்னா மேக்னிடியூட் இருந்தால் தான் நம்ம யூனிட் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். மேக்னிடியூடுங்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு 2 கோடை போட்டுட்டு ரெண்டுக்கும் நடுவில் ஏ வெக்டர் அப்படின்னு எழுதினீங்கன்னா ஸோ இந்த மாதிரி டப்பா போட்டு உள்ள வெக்டர் போட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் மேக்னிடியூடு. இப்போது இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா மொத்தம் ஒரு ஸ்கொயர் ரூட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உள்ளே இந்த ax ay az
இந்த மூணுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஏஎக்ஸுங்கிறது என்ன -4. ஸோ -4 ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்தது 2, அடுத்தது 3. எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுங்க. வரப்போகிற ஆன்சர் வந்து இதுக்கு 5.38. அதே போல் பிக்கு ரூட் முதல்ல 3, அப்புறம் 7, அப்புறம் -8. 3 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் -8 ஸ்கொயர். வரப்போகிற ஆன்சர் 11.04. ஓகேங்களா? அடுத்தது வந்து டைரக்ஷன் கொசைன்ஸ். ஓகே, ஸோ டைரக்ஷன் கொஸ்டின்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கொஸ்டின்ஸை நீங்கள் 2 வீடியோ முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். அதை யூஸ்வலாக எல், எம், என் இப்படி தான் வந்து டைரக்ஷன் கொஸ்டின் எழுதுவாங்க. எல்லுங்கிறது எக்ஸ் ஆக்சிஸோடைய டைரக்ஷன் கொஸ்டின், எம்ன்றது ஒய் ஆக்சிஸோடைய டைரக்ஷன் கொஸ்டின், என்னங்கிறது ஜெட் ஆக்சிஸ்க்கு ஓட டைரக்ஷன் கொஸ்டின். அந்த ஒவ்வொரு வெக்டர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏக்கு முதல்ல பண்ணலாம். ஏக்கு வந்து எல் வந்து எப்படி வரும்னா, ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ. அதாவது வந்து அந்த எக்ஸ் காம்பனண்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற அந்த ஒவ்வொரு வெக்டருக்கும் அந்த வெக்டரோட எக்ஸ் காம்பனண்ட் டிவைடட் பை வெக்டரோட மேக்னிடியூட் பண்ணால் எல் வரும். ஒய் காம்பனண்ட் டிவைடட் பை மேக்னிடியூட் பண்ணால் எம் வரும். ஜெட் காம்பனண்ட் டிவைடட் பை மேக்னிடியூட் பண்ணினா என் வரும். ஓகேங்களா? ஸோ ஏஎக்ஸ் வந்து -4, -4 பை 5.38 -0.74 வரும். அதே போல் ஏஒய் வந்து 2, மேக்னிடியூட் 5.38. ஏஒய் பை ஏ இதுக்கு வந்து 0.37 வருது. அதே போல் ஏசெட் பை ஏ பண்ணால் 3 பை 5.38 0.55. சரிங்களா? இதில் ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஒன்று உண்டு. என்னென்னா, எந்த வெக்டர் எடுத்தாலும் எல்எம்என் கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா, எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணினா 1ன்னு வரணும். சரிங்களா? இப்போ நீங்கள் 0.74 ஸ்கொயர் -0.74 ஸ்கொயர் ப்ளஸ் 0.37 ஸ்கொயர் ப்ளஸ் 0.5 ஸ்கொயர் ஆட் பண்ணி ரூட் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 வரும். நீங்கள் இதை எவ்வளோ கரெக்டாக எழுதுறீங்கிறத பொறுத்து கரெக்டாக 1 வருதா, இல்லை கொஞ்சம் 0.99 இல்லை 0.98 இல்லை 1.02 அந்த மாதிரி 1 பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வருதாங்கிறது நீங்கள் இதை எவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிக்கிறத பொறுத்து இருக்கு. அடுத்து அதே மாதிரி பிக்கு நான் பண்ணினா அதே மாதிரி பிஎக்ஸ் பை பி பண்ணினா 0.27, அதாச்சும் 3 பை 11.04. அதே மாதிரி பிஒய் பை மேக்னிடியூட் ஆஃப் பி பண்ணால் 0.634 வருது. பிசெட் பை பி பண்ணால் -0.72 வருது. ஏன்னா இது -8 இருக்குல்ல, அதனால. ஓகேங்களா? ஸோ வந்து ஏக்கு வந்து இதுதான் எல்எம்என்னு, பிக்கு வந்து இதுதான் எல்எம்என். ஓகேங்களா? அடுத்து நான் வந்து ஆங்கிள் இல்லாட்டி இன்க்ளினேஷன் வித் தி ஆக்சிஸ், இன்க்ளினேஷன் வித் எக்ஸ் ஒய் ஜெட் ஆக்சஸ். இதை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் எல்எம்என் தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க, ஆங்கிளுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கல இன்னும். ஓகேங்களா? எக்ஸ் ஒய் ஜெட். ஓகே, இப்போ இதுதான் வந்து பி வெக்டர்னு வச்சுக்கோங்க. பி வெக்டர் இப்படி வருது. ஓகேங்களா? பி வெக்டர் இப்படி இருக்கு. ஸோ இதில் நான் என்ன பண்ண பார்க்குறேன்னா வந்து, இப்போ எனக்கு இந்த பி வெக்டருக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் எவ்வளோ ஆங்கிள், அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்க்கும் இந்த வெக்டருக்கும் எவ்வளோ ஆங்கிள், அதே மாதிரி இந்த ஜெட் ஆக்சிஸ்க்கும் வெக்டருக்கும் எவ்வளோ ஆங்கிள்ங்கிறது நான் இன்னும் கண்டுபிடிக்கல. ஓகேங்களா? ஆங்கிள் கண்டுபிடிக்கல, டைரக்ஷன் கொஸ்டின் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ நான் இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
இதுக்கு பேர் வந்து டைரக்ஷன் கொசைன்ஸு. கொசைனுங்கிறது அதான் காசுங்கிறது தான் நம்ம சுருக்கமாக கொசைனுங்கிறது சுருக்கமாக காசுன்னு சொல்கிறோம். ஸோ இது ஓன்ஸ்க்கும் நம்ம காசு இன்வெர்ஸ் எடுத்தோம்னா ஆங்கிள் கிடச்சிடும். எக்ஸ் ஒய் இசட்குள்ளே இருக்கிற இந்த ஆங்கிளில் நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ நான் பிக்கு பண்ணுறேன். பி வெக்டருக்கு நான் அதை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ தீட்டா எக்ஸ் வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எல், அதாச்சு இதோடைய காஸ் இன்வர்ஸ். ஓகே, காஸ் இன்வர்ஸ் 0.27 எவ்வளோ வந்ததுன்னா 74.34 டிகிரிஸ். தீட்டா y வந்து காஸ் இன்வர்ஸ் m, காஸ் இன்வர்ஸ் 0.634 அதாவது 50.65 டிகிரிஸ். அதே போல் தீட்டா z is equal to cos inverse of n, cos inverse of minus 0.72, இந்த மைனஸோட சேர்த்து தான் போடணும், 136.05 டிகிரிஸ். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு இன்க்ளினேஷன்லாம் கிடச்சிடும். இந்த மாதிரி எந்த வெக்டருக்கும் நீங்கள் பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம ப்ராடக்ட்ஸுக்கு போவோம். முதல்ல டாட் ப்ராடக்ட் பார்ப்போம். டாட் ப்ராடக்ட் இதை பார்க்கறது முன்னாடி போன வீடியோ இதை செஞ்சு பாருங்கள். இல்லை நான் உங்களுக்கு சில விஷயம் நான் சொல்லியிருப்பேன். அதாச்சும் வந்து டாட் ப்ராடக்ட் பண்ணால் வர ஆன்சர் வந்து ஸ்கேலராக வரும். இது முதல் விஷயம். அடுத்தது வந்து இந்த மாதிரி ஐயும் சேர்த்தா, இல்லை ஜேயும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணால், இல்லை கேயும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணால், இது எல்லாத்துக்கும் 1 தான் வேல்யூ. அதே போல் ஐயும் ஜேயும் சேர்த்து டாட் ப்ராடக்ட் எடுத்தா, இல்லை ஜேயும் கேயும் சேர்த்து டாட் ப்ராடக்ட் எடுத்தா, இல்லை ஐயும் சேர்த்து டாட் ப்ராடக்ட் எடுத்தா, இதுக்கெல்லாம் 0ன்னு வரும். ஓகேங்களா? அதனால வந்து ஏ டாட் பின்னு பண்ணுறது வந்து உங்களுக்கு இதுக்கு வரப்போகிற ஆன்சரில் ஐ வராது, ஜே வராது, கே வராது, எதுவுமே வராது, ஒரு நம்பர் தான் வரும். அதுக்கு காரணம் வந்து இதுதான். ஏன்னா ஐயையும் சேர்ந்தா 1 ஆகிடும். அதே போல் தான் கேக்கும் ஐயும் ஜேயும் இல்லை கேயும் இல்லை கேயும் சேர்ந்தா 0 ஆகிடும். அதாச்சும் நீங்கள் இது எப்படி சேர்த்தாலும் ஒரு நம்பர் தான் வரும். அதனால உங்களுக்கு வர ஆன்சரில் ஐஜேகேன்றதே வராது, வெறும் ஒரு மொத்தமாக ஒரு நம்பர் வரும். அவ்வளோதான். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆட் பண்ணுற மாதிரியே தான். அதாச்சும் இந்த எக்ஸ் காம்பனண்ட்டும் பியோட எக்ஸ் காம்பனண்ட்டும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணுங்கள். இதோட ஒய் காம்பனண்ட்டும் இதோட ஒய் காம்பனண்ட் சேர்த்து மல்டிப்ளை பண்ணுங்கள். இதோட செட் காம்பனண்ட்டும் இதோட செட் காம்பனண்ட் சேர்த்து மல்டிப்ளை பண்ணுங்கள். மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஆட் பண்ணுங்கள், வந்துடும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதாவது ஏஎக்ஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் ஏஒய் பிஒய் ப்ளஸ் ஏசட் பிசட். ஸோ அதில் ஏஎக்ஸ் ஏஒய் ஏசட் பிஎக்ஸ் பிஒய் பிசட்லாம் என்னங்கிறது மேலே போய் பாருங்கள். அதுக்கு ஆன்சர் வந்து -4 into 3 plus 2 into 7 plus 3 into -8 சேர்த்து போட்டால் -22 அப்படின்னு வருது. ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு விஷயத்தில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, பி இப்படி இருக்குது. இந்த மாதிரி நான் பி வரைஞ்சிருக்கேன்னா, அதே போல் ஏ வந்து இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். பி இப்படி இருக்குது, ஏ இப்படி இருக்குது. இது நான் சும்மா வரைஞ்சிருக்கேன். இப்படி தான் இருக்கான்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. சும்மா பி இப்படி தான் இருக்குது, இப்படி போகிறதுன்னு வச்சுப்போம், ஏ இப்படி போகிறதுன்னு வச்சுப்போம். நம்ம இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஆங்கிள் இருக்குது. இந்த ஆங்கிளும் நம்ம கண்டுபிடிக்க முடியும் டாட் ப்ராடக்ட் வச்சு. எப்படி கண்டுபிடிக்கலன்னா, போன வீடியோவில் சொன்ன ஃபார்முலா ஏ டாட் பியை வந்து வேறு விதமாக எழுதலாம். எப்படி எழுதலாம்னா, மேக்னிடியூட் ஏ மேக்னிடியூட் பி அப்புறம் காஸ் என்ன ஆங்கிளோ காஸ் பீட்டான்னு வச்சுப்போம். இப்படி பண்ணால் கூட டாட் ப்ராடக்ட் தான். ஸோ இங்கே நம்மளுக்கு காஸ் பீட்டா இருக்குது, அதை வச்சு நம்ம பீட்டா கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்படி பீட்டா இஸ் ஈக்குவல் டு, இது கொஞ்சம் மாற்றி எதுனா போகிறோம், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ டாட் பி by magnitude of A magnitude of B. A dot B எவ்வளவு? ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம், இங்கே -22ன்னு. சரிங்களா? magnitude of A என்ன, magnitude of B என்ன, இதை கொஞ்சம் மேலே கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. magnitude of A 5.38, magnitude of B 11.04. மல்டிப்ளை பண்ணுங்க. இங்கே காஸ் இன்வர்ஸ் விட்டுட்டேன், காஸ் இன்வர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது கண்டுபிடிங்க, காஸ் இன்வர்ஸ் எடுங்க. இது வரப்போகிற ஆன்சர் உங்களுக்கு
எதேச்சியா 136.05 வந்திருக்கு. எதேச்சியா இதுவும் சேமாக வந்திருக்கு. எப்பவுமே அப்படி வரும்னு அவசியம் கிடையாது. இந்த ப்ராப்ளத்தில் எதேச்சியா இந்த ஆங்கிள் சேமாக வந்திருக்கு, அவ்வளவுதான். ஓகேங்களா, இது ஜஸ்ட் கோஇன்சிடென்ஸ் தான், எப்பவுமே இப்படி வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு வெக்டருக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் நீங்கள் இந்த மாதிரி டாட் ப்ராடக்ட்டை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக. சரிங்களா, அடுத்தது நம்ம கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று என்ன சொல்லியிருந்தோம், நான் உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ எக்ஸ் ஒய் ஜெட் அப்படின்னு ஆக்சஸ் இருக்குது. எனக்கு ஏ ஒரு வெக்டர், பி ஒரு வெக்டர் இருக்குன்னா, இது மல்டிப்ளை ஃபார் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் நம்மளுக்கு வரப்போகிற ரிசல்ட் வந்து வெக்டர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். ஸோ கிராஸ் ப்ராடக்ட் ப்ராடக்ட்லேருந்து நம்மளுக்கு வர ஆன்சர் வந்து வெக்டர் தான் வரும். டாட் ப்ராடக்ட்டில் வர மாதிரி ஸ்கேலர் வராது, ஒரு வெக்டர் தான் வரும். அதாவது இங்கே ஒரு வெக்டர் இருக்கிற மாதிரி இங்கே வெக்டர் மாதிரி, இது ரெண்டும் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தோன்னா இன்னொரு வெக்டர் வரும். அந்த வரப்போகிற வெக்டர் வந்து இந்த ரெண்டு வெக்டருக்கும் பர்பண்டிகுலராக இருக்கும். ஓகேங்களா, இந்த ரெண்டு வெக்டருக்கும் வரப்போகிற வெக்டர் பர்பண்டிகுலராக இருக்கணும். ஓகேங்களா, இதுதான் வந்து கிராஸ் ப்ராடக்டோட மீனிங்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிராஸ் ப்ராடக்ட் வந்து ஏ கிராஸ் பி அப்படின்னு எழுதுவோம். இது வந்து டாட் ப்ராடக்ட் பண்ண மாதிரி நம்ம எழுத முடியும், மேக்னிடியூடை வச்சு. ஏபி சைன் பீட்டா இன்டு என் கேப் இப்படி தான் எழுதுவோம். ஸோ இது பீட்டா இந்த ஆங்கிள் மேலே இந்த டாட் ப்ராடக்ட் பண்ண மாதிரியே, இந்த டாட் ப்ராடக்ட் பண்ண மாதிரியே ரெண்டு நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து பீட்டான்னு போடுறேன். இந்த என் கேப்ன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இப்போ என் கேப் என்ன அப்படின்னா, உங்களுடைய இப்போ வந்து எப்படி நான் எக்ஸுக்கு வந்து ஐ தான் யூனிட் வெக்டருங்கிறேன், ஒய்க்கு ஜே யூனிட் வெக்டருங்கிறேன், ஜெட்டுக்கு கே தான் யூனிட் வெக்டர்னு சொல்கிறேன். அந்த மாதிரி இந்த கிராஸ் ப்ராடக்ட்டில் வர வெக்டருக்கும் ஒரு யூனிட் வெக்டர் உண்டு. ஸோ அந்த யூனிட் வெக்டருக்கு தான் பேர் என் கேப். இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு காமிச்சு விட்றேன். ஸோ இது இந்த மாதிரி நம்ம டாட் ப்ராடக்ட் எடுத்துலாம். பட் ரொம்ப ஈஸியான வழி டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இப்படி பண்ணுறது கிடையாது. ஒரு டிட்டர்மினன்ட் எடுக்கிறது தான் ஈஸியஸ்ட் வழி. டிட்டர்மினன்ட் நீங்கள் மேட்ரிசஸில் படிச்சிருப்பீங்க 12ஆம் கிளாஸில். ஸோ அதை போய் ஞாபகப்படுத்திக்கிங்க கொஞ்சம். இந்த ஏக்கும் பிக்கும் நீங்கள் ஐஜேக்கு எழுதிட்டு இந்த டிட்டர்மினன்ட் எழுதுனீங்கன்னா நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாம். சரி, எப்படி எழுதுவீங்க? முதல் ரோவில் ஐஜேகே அப்படின்னு எழுதிக்கங்க. ஏன் இதை எழுதுறீங்கன்னா, உங்களுக்கு வரப்போகிற ஆன்சர் வந்து வெக்டராக இருக்கணும். வெக்டராக இருக்கணும்னா ஆன்சரில் வந்து ஐஜேகே இருக்கணும். அதனால தான் நீங்கள் முதல்ல இங்கே ஐஜேகே எழுதிக்கிறீங்க. சரி, அடுத்தது நம்ம எழுத போகிறீங்க. அடுத்த ரோவில் வந்து ஏஎக்ஸ் ஏஒய் ஏசெட் இது மூணையும் அடுத்த ரோவில் எழுதுவீங்க. அதாவது -4 2 3. அதுக்கு அடுத்த ரோவில் பிஎக்ஸ் பிஒய் பிசெட், அதாவது 3 7 -8. சரிங்களா? ஸோ -4 2 3 3 7 -8 டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்கிறது. ஸோ ஐ இன்ட்டு இது ரெண்டுலையும் மல்டிப்ளை பண்ணி இதை ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் 16, இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் 21. ஸோ -21. ஜேக்கு எப்போவுமே அடுத்து மைனஸ் தான், மைனஸ் வச்சு சேர்க்கணும் ஜேவை. எப்போவுமே ஜேக்கு வந்து -n எழுதணும் டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது. ஸோ ஜேக்கு பண்ணும்போது இதையும் மறைச்சிக்கோங்க. இதையும் -4 -8 மல்டிப்ளை பண்ணால் 32 வரும், +32. இதையும் திரும்ப மல்டிப்ளை பண்ணால் 9 வரும், -9. கேக்கு திருப்பி ப்ளஸ்ஸாக எழுதிக்கலாம். இதை மறைச்சிக்கோங்க. இதையும் மல்டிப்ளை பண்ணால் -28 வரும். இதையும் மல்டிப்ளை பண்ணால் 6 வரும். ஸோ -6. ஸோ இதை நான் கூட்டி எழுதினேன்னா -37i -23j -34k. ஓகேங்களா? ஸோ வந்து நான் இதுக்கு பேர் சின்னு வைக்கிறேன் கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு.
ஏன்னா அது வெக்டரில் அது ஒரு பேர் கொடுத்தாகணும். அதான் சீனுக்கு சொல்லிக்கிறேன். இதான் அந்த சீனை வச்சுப்போம். இதில் வந்து நீங்கள் ஒன்று என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இங்கே இந்த IJKக்கெலாம் அந்த நம்பர் வருது பார்த்தீங்களா, -37, -23, -34ன்னு. இந்த சைனை நீங்கள் மெயினாக நோட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா மூணுமே வந்து மைனஸில் வந்திருக்கு. மைனஸ்னா இருந்தால் என்ன அர்த்தம், ப்ளஸில் இருந்தால் என்ன அர்த்தம்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு தெரியும், எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இந்த பக்கம் போனால் பாசிட்டிவ், அதாவது ப்ளஸ். ஒய் ஆக்சிஸ் இப்படி போனால் மேலே போனால் பாசிட்டிவ். ஜெட் ஆக்சிஸ் வெளியே வந்தால் பாசிட்டிவ்ங்கிறது நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஐஜேகேன்றது வந்து எக்ஸு ஒய் ஜெட்லாம் எந்த பக்கம் போகிறதுன்னு சொல்கிறது தான் வந்து ஐஜேகே. ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மூணுமே வந்து மூணுமே மைனஸ். ஸோ அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ வரப்போகிற எனக்கு வந்து இப்போ வந்திருக்கு இல்லைங்களா, எனக்கு இந்த சீன் வந்திருக்கிறதுக்கு இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த சி வெக்டர் வந்து அதாச்சும் இந்த லெஃப்ட் பக்கமாக போகிறது, கீழ்ப்பக்கமாக போகிறது, ஸ்க்ரீனுக்கு உள்ளே போகிறதுங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ நான் இங்கே எப்படி வெளியே வர மாதிரி வரைஞ்சிருக்கேன், அப்படி வரைஞ்சிருக்க கூடாது. இப்படி வரைஞ்சிருந்தால் கரெக்டாக வந்திருக்கும். ஸோ இதுக்கு மெயின் அர்த்தம் என்ன, இந்த ஐஜேகேனா இது வந்து என்னோட ரிசல்டன்ட் வெக்டர். இது பேர் வந்து ரிசல்டன்ட் வெக்டர்னு பேர். இந்த ரிசல்டன்ட் வெக்டர் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஐஜேகே. இதே வந்து +37i, +23j, +34kன்னு இருந்தால் அது அர்த்தமே வேறு, டைரக்ஷனே வேறு. ஓகேங்களா? ஸோ இந்த இதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெக்டர்ஸில். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ இதுக்கு வந்து நான் யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்க பார்க்குறேன். யூனிட் வெக்டர் வந்து எப்போவுமே சி பை சி. ஓகேங்களா? இதுதான் வந்து யூனிட் வெக்டர். அதாவது வந்து சி வந்து இங்கே இருக்கு, கிடச்சிருச்சு எனக்கு. மேக்னிடியூட் ஆஃப் சி எப்படி கண்டுபிடிப்பேன்? ஈஸி தான். இங்கே இதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிக்க ஞாபகம் இருக்குங்களா? அந்த ஐஜேகேக்கு இருக்கிற நம்பர்லாம் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி அப்புறமா ரூட் எடுத்திருக்கேன்ல, அதே மாதிரி தான் இதுக்கும் பண்ணணும். -37² -23² -34² மூணுத்தையும் ஆட் பண்ணுங்கள், சேர்த்து வச்சு ரூட் எடுங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா, நான் அதை பண்ணி காமிக்கலை, நீங்கள் அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்னிடியூட் வந்து 55.26ன்னு வரும். ஸோ n வந்து cx/c i ப்ளஸ் எந்த வெக்டருக்குமே வந்து இப்படி தான் யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கணும். cy/c j ப்ளஸ் cz/c k. ஓகேங்களா? இதுதான் வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ ஈஸி தான் பண்ணுறது. -37/55.26 -23/i -23/55.26 j -34/55.26 k. இதை டிவைட் பண்ணி கரெக்டாக எழுதினேன்னா -0.67i -0.416 k, sorry, j -0.615 k. ஓகேங்களா? இதுதான் வந்து என்னுடைய சிக்கான யூனிட் வெக்டர். இந்த சிக்கான யூனிட் வெக்டர் வந்து இதுதான். இன்னும் நோட் பண்ணுங்கள், இந்த cx/c, cy/magnitude of c, cz/magnitude of c இதெல்லாம் என்ன, கொஞ்சம் மேலே போய் பாருங்கள் என்னென்னு. இந்த ஏன்னா ax/magnitude of a வந்து என்ன, l, ay/magnitude of a m, az/magnitude of a வந்து a வெக்டருடைய டைரக்ஷன் கொசைன்ஸ் lmn. அதே மாதிரி தான் பி வெக்டருக்கும் bx/magnitude of b இல்லை by/magnitude of b இல்லை bz/magnitude of b பண்ணிங்கன்னா அது வந்து பி வெக்டருடைய lmn. கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் இதுக்கு பண்ணாலும், சிக்கு பண்ணாலும் இந்த cx/magnitude of cங்கிறது எல், சி வெக்டருடைய எல், cy/magnitude of c வந்து சி வெக்டரோட m, cz/magnitude of c வந்து சி வெக்டரோட n. ஸோ இதை வந்து இன்னொரு விதமாகவும் எழுதலாம், li
ப்ளஸ் எம்ஜே ப்ளஸ் என்கே இப்படி கூட எழுதலாம் அதை. ஓகேங்களா? ஸோ எல்லா யூனிட் வெக்டருமே வந்து டைரக்ஷன் கொசைன்ஸ் கூட ஐஜேகே சேர்த்தா யூனிட் வெக்டர் வரும். எந்த வெக்டர் எடுத்தாலும் அந்த வெக்டருக்கு வந்து யூனிட் வெக்டர் வந்து இந்த எல்எம்எனோட ஐஜேகே சேர்த்தா வந்துடும். ஓகேங்களா? ஸோ கடைசி இன்னொரு விஷயம் மட்டும் சொல்லி உங்களுக்கு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி வந்து இதுதான் உங்களுக்கு வெக்டர் வந்திருக்கு. ஓகேங்களா? இதுதான் உங்களோட சி வெக்டர். இப்போ நான் சும்மா சிக்கும் ஏக்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கிறேன். ஓகேங்களா? சிக்கும் ஏக்கும் டாட் ப்ராடக்ட். ஸோ அதாவது இந்த -37. ஸோ இங்கே இது வந்து -37, -23, -34. ஏ வந்து எங்கே இருக்கு? ஏ -423. ஓகேங்களா? இந்த ரெண்டுக்கும் நான் இந்த ஏக்கும் பிக்கும் எடுத்த மாதிரி நான் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி டாட் ப்ராடக்டை எடுக்க போகிறேன். ஸோ -37 × 4 வரும் முதல்ல. அப்புறமா -23 × 2 வரும். அப்புறம் -34 × சரி இது -4 -37 -34 × இங்கே வந்து 3 வரும். இப்போ இது நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரப்போகிற ஆன்சர் வந்து 0. ஓகேங்களா? 0ன்னு ஆன்சர் வரும் உங்களுக்கு. சரி இதுக்கு என்ன அர்த்தம்? இது ஏன் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த அடுத்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் நம்ம. சி டாட் ஏ ஈக்குவல் டு சி ஏ காஸ் பீட்டா. இதில் நம்ம பீட்டாவை கண்டுபிடிக்க பார்ப்போம். இந்த சிக்கும் ஏக்கும் நடுவில் இருக்கிற பீட்டாவை கண்டுபிடிக்க பார்ப்போம். சரிங்களா? இதில் வந்து நீங்கள் ஏக்கும் பிக்கும் நடுவில் என்ன ஆங்கிள் கண்டுபிடிச்சிங்க. இப்போ நான் இங்கே சின்னு ஒன்று வரைஞ்சிருக்கேன்ல. இப்போ ஏக்கும் சிக்கும் நடுவில் என்ன ஆங்கிள் வருது? ஏக்கும் சிக்கும் நடுவில் என்ன ஆங்கிள் வருதுன்னு கண்டுபிடிக்க பார்ப்போம். ஓகேங்களா? இல்லை இதுக்கு பீட்டா 2ன்னு பேர் வைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு பீட்டான்னு தெரியுதுல்ல. இதுதான் பீட்டா 2ன்னு வச்சுப்போம். ஏலேருந்து சி வரைக்கும் இருக்கிற ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க பார்ப்போமா? என்ன வரும்? இப்போ வந்து இந்த சி டாட் ஏ வந்து 0. ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் சி டாட் ஏ பை சிஏ, அதாவது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0 பை சி என்னது 55.26, ஏ வந்து ஏவோட மேக்னிடியூட் வந்து 5.38. ஸோ எனிவே மேலே 0 இருக்குது. ஸோ காஸ் இன்வர்ஸ் 0ன்னு வரும். காஸ் இன்வர்ஸ் 0 என்ன? 90 டிகிரிஸ். அதாவது பீட்டா 2 வந்து 90 டிகிரிஸ் அப்படின்னு வருது. இதுதான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ரெண்டு வெக்டருக்கு நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறீங்கன்னா வரப்போகிற ஆன்சர் வந்து ரெண்டுத்துக்கும் 90 டிகிரிஸில் இருக்கும். அதாவது பர்பெண்டிகுலர் இருக்குன்னு சொன்னேன் உங்கள்கிட்ட ஆரம்பிக்கும் போதே. ஸோ அதான் இந்த சிங்கிறது என்ன? சின்றது வந்து ஏக்கும் பிக்கும் வந்து கிராஸ் ப்ராடக்டோட ரிசல்ட் வெக்டர். அதுதான் இது. ஸோ இந்த ரிசல்ட் வெக்டருக்கும் நீங்கள் எந்த வெக்டரால் மல்டிப்ளை பண்ணி அந்த சியை கண்டுபிடிச்சிங்களோ அதுக்கும் நடுவில் 90 டிகிரிஸ் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வந்துடுது. ஸோ இந்த ரிசல்ட்டுக்கும் முதல்ல இருந்த வெக்டருக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் 90 டிகிரிஸ்னு உங்களுக்கு வெரிஃபை பண்ணிட்டீங்க. நீங்கள் அது வந்து சரிதான் அப்படின்னு வந்து உங்களுக்கு பண்ணி காமிச்சிட்டேன். சரிங்களா? ஸோ முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இதெல்லாம் தான். வெக்டர் மெக்கானிக்ஸில் வெக்டர் அல்ஜிப்ராவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மெயினாக இதெல்லாம் தான். அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, பார்த்துட்டீங்க. ஒன்றுமே இல்லை. அதில் ஆட் பண்ணல சப்ட்ராக்ட் பண்ணணும், ஐஜேகே சேர்த்துக்கணும், அவ்வளோதான். டாட் ப்ராடக்ட்டும் ஓரளவுக்கு ஈஸி தான். அந்த ஒரு ஏஎக்ஸ் பிஎக்ஸ் ஏஒய் பிஒய் எஸ்பிஎஸ் எல்லாம் ஒன்று தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டா போதும், வந்துடும். கிராஸ் ப்ராடக்ட் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி டிட்டர்மினன்ட் ஒன்று எழுதிக்கணும். மேட்ரிக்ஸுக்கு ஐஜேகேன்னு போட்டுட்டு ஏஎக்ஸ் ஏஒய் இசட் பிஎக்ஸ் பிஒய் பிசெட், அப்புறம் டிட்டர்மினன்ட் வந்து கேர்ஃபுல்லாக கண்டுபிடிங்க. அதுதான் வந்து உங்களுக்கு வெக்டராக வரும் ஆன்சர். ஸோ வந்து அதுக்கு நீங்கள் மேக்னெட்டிக் கண்டுபிடிச்சி நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட யூனிட் வெக்டரும் வந்துடும். அதே மாதிரி இந்த டாட் ப்ராடக்ட் வச்சு எப்படி ரெண்டு வெக்டருக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிளும் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு வந்து மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இன்னும் மேலே போக போக உங்களுக்கு இந்த உங்களுக்கு நீங்கள் ஃபோர்ஸஸ் இன் 3Dன்னு வரும். மெயினாக நீங்கள் அந்த ஃபோர்ஸஸ் இன் 3Dன்னு ஒரு பார்ட் வரும் உங்களுக்கு மெக்கானிக்ஸில். இந்த பார்ட் நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு
வெக்டர் அடிஷன் தேவை. வெக்டர் அடிஷன் தேவை. அப்புறம் யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கிறதுலாம் உங்களுக்கு தேவைப்படும். யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கிறது, டைரக்ஷன் கொசைன்ஸ் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் ஃபோர்ஸஸ் 3D பண்ணும்போது கண்டிப்பாக தேவைப்படும். அப்புறம் நீங்கள் மொமெண்ட்ஸ்னு வந்து லாஸ்ட்டில் அடுத்து இன்னும் மேலே போனீங்கன்னா மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் உங்களுக்கு ஃபோர்ஸஸுக்கு. அதுக்கு உங்களுக்கு இந்த கிராஸ் ப்ராடக்ட் தேவைப்படும். சரிங்களா? அதை அப்போதைக்கு வந்து பார்ப்போம். ஸோ இது இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் நாள் யூஸ்ஃபுல்லாக புரிகிற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து நல்லா கற்றுக்குங்க. இந்த டவுட்ஸ் இருந்தால் இதுக்கு முந்தின பண்ண வீடியோஸை போய் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஏதாவது சந்தேகம் வந்து அதை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.